இந்த இஸ்ரவேல் ஜனங்க பிழைப்புக்காக எகிப்துக்கு போனாங்க. சோறு இல்ல, சோறு கிடைக்கும். அங்க போனா ஒருவேளை சோறு கிடைக்கும்னு சொல்லி எகிப்துக்கு போனாங்க. அது ஒரு பஞ்ச காலம். எகிப்துக்கு போன அவங்க அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. 430 வருஷம் இப்ப எகிப்திலே வாழறாங்க. ஒருவேளை சொத்துக்காக போய் மாட்டிக்கிட்டான், பிரச்சனை இல்லை. இப்ப பார்த்தா அடிமையாக 430 ஆண்டு காலங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் மேல இருந்ததுனால பைபிள் சொல்லுது அவர்கள் பலசாலிகளா இருந்தார்கள். எகிப்தியர்கள் இதை பார்க்கும் போது இவர்கள் மேல ஒரு எரிச்சல், என்னடா இவனுங்க பவர்ஃபுல்லா தெரியறானுங்க, ஆளுக்கு பார்க்க அடிமையா இருக்கிறான், ஆனா இவன் பயங்கர பலசாலியா பவர்ஃபுல்லா இருக்கிறான். இவனை இப்படியே விட்டா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் எதிரிகள் கூட சேர்ந்து நம்மள காலி பண்ணிடுவான். அதனால இவர்களை நம்ம வருத்தப்படுத்த, வேதனைப்படுத்த ஆரம்பிக்க, இவர்களுடைய பலன் என்னது என்பதை அறிந்து கொண்டு அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்க. அதனால ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இனி இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி நதியில போட்டு கொல்லணும். இனி உன்னுடைய சந்ததியில இஸ்ரவேல் ஜனத்துல ஆண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் மாத்திரம்தான். ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா, அது பிறக்கும் போது ஆண் பிள்ளையா இருந்தனா தூக்கி நதியில போட்டு அந்த பிள்ளைய கொன்னுடுவான். அந்த நதியில் இருக்கிற மீன்களும் முதலைகளும் அந்த பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை தின்ன ஆரம்பிக்கும்.